எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஈலர் சுப்ராஜ் நம்ம மாருதி வர்மா சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பக்கவாதம். இப்போ பக்கவாதம் எதனால் வருது, பக்கவாதத்தினால் வர பாதிப்பு என்ன, அதுலேருந்து எப்படி நம்ம விடுபடலாம், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? பக்கவாதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மூளைக்கு போகிற நரம்புல சரிங்களா ஏற்படுற அடைப்புனால வர வியாதி தான் பக்கவாதம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போதும் மூளைக்கு போகிற ரத்த குழாயில் உங்களுக்கு அடைப்பு ஏற்பட்டு சரிங்களா அதிகமாக உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரோக் அப்படின்னு வருது. எதனால் வருது அப்படின்னா, அந்த மூளையிலிருந்து மற்ற உறுப்புக்கு தான் ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ அதில் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சுது அப்படின்னா, அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரத்தம் கொண்டு போகுதோ அந்த இடத்துல பாதிப்புன்றது உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ என்னன்னா, இப்போ மூளையில அந்த அடைப்பு ஏற்படும் போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு சைடு உங்களுக்கு அந்த கை கால் வேலை செய்யாம போயிடும். ஏன்னா அதுக்கான ரத்த ஓட்டம் போகல. அதுக்கான ரத்த ஓட்டம் போல. அப்போ அதனால என்ன ஆகும்னா அந்த உறுப்பு வேலை செய்யாம போகுது. இதுதான் அதோட மெயின் பிரச்சனையே. சரிங்களா? இப்போ அது வந்த பிறகு நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வருது. வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. கூட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வராங்க வெளியே. வந்ததுக்கப்புறம் அவங்க நிலைமை என்ன, எப்படி இருக்காங்க, சரியாயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சரியா ஆகலைன்னு சொல்றது தான் உண்மை. சரிங்களா? இப்போ ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, அந்த அடைப்பு ஃபுல்லா அவங்களுக்கு கிளியர் ஆகலை. சரிங்களா? ஃபுல்லா அந்த பாதிப்பு ஃபுல்லா அவங்களுக்கு போனாதான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். ஏன் அது வெளியே வர முடியல அப்படின்னா, அடைப்பு ஃபுல்லா உங்களுக்கு வெளியே போகல. அந்த அடைப்பு இருக்கும் போது அந்த உறுப்புக்கு எப்படி ரத்தம் உங்களுக்கு சீரா போகும்? சீரா போகாது. அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்தது வந்ததுக்கு அப்புறமேட்டும் நிறைய பேருக்கு ஏன்னா அது எவ்வளவு நேரம் அவங்க கழிச்சு போறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த பாதிப்போட அழுத்தம் வீரியம் இருக்கும். சரிங்களா? ரொம்ப அதிக நேரம் அவங்க ஸ்ட்ரோக் போனாங்க அப்படின்னா பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு அந்த சைடே வேலை செய்யாது. சரிங்களா? வேலை செய்யாம இருக்கும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் 1 ஹவர் 2 ஹவர்ல போறாங்க அப்படின்னா ஓரளவு பாதிப்பு கம்மியா இருக்கும். நடமாட முடியும். ஆனா அந்த கை ஒழுங்கா தூக்க முடியாது. ஏன்னா கால் நார்மலா நடக்கிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம்? சரிங்களா? இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வர்மக்கலையில இதுக்கான தீர்வு, நிரந்தர தீர்வு இருக்கு. சரிங்களா? வர்மக்கலை ட்ரீட்மெண்ட்ல எப்படி சரியாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்குற அந்த புள்ளிகள் தூண்டி விடும் போது சரிங்களா, புள்ளிகள் தூண்டும் போதும் அழுத்தம் கொடுக்கும் போதும் அந்த கரெக்டான நரம்புல வச்சு இது பண்ணும் போது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த அடைப்பு நீங்கும். சரிங்களா? அடைப்பு நீங்கும். அந்தந்த உறுப்புக்கான ரத்த ஓட்டம் சீரா போகும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வரும். சரியாயிட்டே வரும் அப்படின்னா ரத்த ஓட்டம் உங்களுக்கு அந்த உறுப்புக்கு போகும்போது அந்த உறுப்பு தானாகவே அந்த இயல்பான ஒரு இதுல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் விஷயம். இது நம்ம ஒருத்தருக்கு எவ்வளவு நாள்ல சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பாதிப்பை பொறுத்து இருக்கு. சரிங்களா? ஏன்னா இப்ப நார்மலா இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள்ல சரியாகும். ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு சில மாதங்கள் ஆகலாம். சில மாதங்கள் ஆகும். ஆனா அவங்க பக்காவா அவங்க ரெடி ஆகி பழைய ஸ்டேஜுக்கு அவங்க அன்றாட வாழ்க்கைய நடத்தி வர முடியும். அது உறுதியான ஒரு உண்மை. ஏன்னா இந்த இதுல நீங்க இருக்கும் போது ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? நிறைய பேருக்கு இப்ப பக்காவாதம் வந்தாலும் எங்க போய் நம்ம இதை சரிப்படுத்திக்கிறது? நிறைய இடத்துல இப்ப பண்றான்றாங்க. ஆனா போனா சரியாக மாட்டேங்குது. சரிங்களா? சரியாக மாட்டேங்குது. காசு மட்டும் செலவாகுதை தவிர்த்து அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் இதுக்கான தேடுதல்ல இருக்காங்க. இந்த தேடுதல்ல நல்ல தேடுதலா நம்ம அதுக்கான கரெக்டான ஒரு சிகிச்சைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம விடுபட முடியும். அப்ப இந்த சிகிச்சை வர்மக்கலை சிகிச்சைல உங்களுக்கு தீர்வு, நிரந்தர தீர்வு இருக்கு. சரிங்களா? அது சில ஆயிரங்கள்ல செலவு பண்ணாலே உங்களுக்கு அதுக்கான நிரந்தரமா ஒரு தீர்வு நீங்க இது பண்ண. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த இதுக்கான செக்அப் பண்ற காசு கூட இதுல ஆகாது. அதோட குறைவான ஒரு கட்டணத்துல தான் ஆகும். அதனால அந்த இது நம்ம வெளியே ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லைன்னா ஒரு இடத்துக்கோ போய் அதிகமா செலவு பண்ணி மாத்திரை மருந்து சாப்பிட்றத விட
இந்த மாதிரி கம்மி செலவில் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து சரிப்படுத்திக்குவாங்க. அப்போ தான் நம்ம வந்து இயற்கையான முறையில் நல்லபடியாக எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் வாழ முடியும். மேலும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. நம்ம வீடியோ கண்டினியூவாக இனிமேல் போடுவோம். சரி, நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸு உங்கள் உடனே கூட நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.